நீங்க இந்த ஏஐ யூஸ் பண்ணி ஆல்ரெடி பவர் பாயிண்ட் எல்லாம் ஒரு சாம்பிள் காமிக்கிறீங்களா எங்களுக்கு? நான் சொல்றதை நீ நம்பவே இல்லைல்ல. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களாலையும் இந்த மாதிரி ஸ்டன்னிங்கான ப்ரெசன்டேஷனை 5 நிமிஷத்துல ஏஐ டூல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியும். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ்ல தமிழ்ல கூட கிரியேட் பண்ணலாம். அதெல்லாம் எப்படின்னு இந்த வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன். உனக்கு நிறைய டைம் வெளியே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகலாமா? ப்ரோ ஒரு சின்ன ஹெல்ப்பிங்க வாங்கலாம். ஓகே நாளைக்கு வந்துடுறேன்ப்பா. ஓகே, இந்த லேப்டாப் பாக்குறீங்கல்ல, ஆமா, அந்த லேப்டாப்ல 2 நாளா உட்காந்து ஒரு பிபிடி பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு. 2 நாளா பிபிடி பண்ண 2 நாளா பிபிடி பண்ண யோசிச்சு. சரி, இப்ப என்ன ப்ரோ பண்றது? லேப்டாப் வச்சு ஏதாவது சொல்லுங்க ப்ரோ. தூக்கி போட்டு உடச்சிடாதப்பா. நான் ஒரு ஏஐ சொல்றேன். அந்த ஏஐ வெப்சைட்ல நீ டைட்டில கொடுத்தா போதும், அதுவே சூப்பரா ஸ்லைடோட உனக்கு வந்து பிபிடி ரெடி பண்ணி கொடுத்துரும். பரவாயில்லையே. சொல்லுங்க, மேலே சொல்லுங்க. ஸ்டூடெண்டா இருந்துக்கலாம், இல்ல ப்ரொஃபஸரா இருந்துக்கலாம், இல்ல பிசினஸ் மேனா இருந்துக்கலாம். உன் கிளைண்ட்டுக்கு நீ வந்து பிபிடி பிரசன்டேஷன் பண்ணி காமிக்கிறதா இருந்தா கூட இருக்கு. எதுவா இருந்தாலும் நீ வந்து ஜஸ்ட் உன்னோட டைட்டில கொடுத்தா போதும், அதுவே சூப்பரா பிபிடி ரெடி பண்ணி. இந்த ஏஐ பத்தி பார்க்கலாமா? இந்த வீடியோவில் நம்ம ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம காமா ஏஐ அப்படிங்கிற டூல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்டர்நெட்டில் ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் நிறைய டூல் பார்த்துருக்கேன். அதில் இந்த காமா ஏஐ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் அவ்வளோ நிறைய இருக்குது. ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸ்டெப் 1, சைன் அப் ப்ராசஸ். ஸோ எல்லா வெப்சைட் மாதிரி தான் இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் உங்களுடைய நேமு, இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ சைன்அப் முடிஞ்ச உடனே உங்கள்கிட்ட பேசிக்கான சில கொஸ்டின்ஸ் கேட்கும். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டெப் 2, கிரியேட் த ப்ரெசன்டேஷன். ஸோ இந்த கிரியேட் ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே 3 மெத்தடில் உங்களுடைய ப்ரெசன்டேஷனை கிரியேட் பண்ணலாம். அது என்னென்னு பேசிக்காக ஒரு அவுட்லைன் பார்த்துட்டு வந்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட், பேஸ்ட் இன் டெக்ஸ்ட். உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு அவுட்லைனோ நோட்ஸோ இருக்குது அப்படின்னா அந்த நோட்ஸை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்டேஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். செகண்ட் மெத்தட், ஜென்ரேட். இந்த ஆப்ஷனில் உங்களுடைய டைட்டில், அதாவது உங்களுடைய ப்ரெசன்டேஷனுக்கு தேவையான டைட்டிலை மட்டும் கொடுத்தா போதும், இந்த ஏஐயே அது ஓனாகவே எல்லா கண்டென்ட், அவுட்லைன், ஸ்லைடு எல்லாமே கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷனை கொடுத்துரும். தேர்ட் ஒன், இம்போர்ட் ஃபைல் ஆர் யூஆர்எல். இந்த மெத்தடில் ஏற்கனவே நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு தேவையான கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, இல்லைனா நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபைலை அப்படியே அப்லோட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு வெப்சைட்டில் இருக்க கண்டென்ட்டை அப்படியே உங்களுக்கு ப்ரெசன்டேஷனை க்ரியேட் பண்ணணும்னா அந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணி, அதாவது லிங்க்கை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதை யூஸ் பண்ணி உங்களோட ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ண முடியும். இல்லை உங்கள்கிட்ட ஏற்கனவே பிபிடியே இருக்குது, அதை என்ஹான்ஸ் பண்ணணும், இல்லைனா ரொம்ப பெரிய பிபிடியாக இருக்குது, அதோடைய சைஸை ரொம்ப கம்மி பண்ணணும், ஷார்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷனுக்கும் நீங்கள் இந்த தேர்ட் ஆப்ஷன் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட் இன் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணுவோம். பேஸ்ட் இன் டெக்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணும்போது நமக்கு டைட்டிலும் அவுட்லைனும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த டைட்டிலையும் அவுட்லைனையும் நம்ம சாட்ஜிபிடி வச்சு நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ப்ரெசன்டேஷனுக்கு தேவையான அவுட்லைனை பர்ஃபெக்டான ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கடைசியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெசன்டேஷன் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோமா? நான் கிரியேட் பண்ண அவுட்லைனை அந்த கூகுள் டாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அந்த டைட்டிலையும் அவுட்லைனையும் மட்டும் காப்பி பண்ணி நான் இந்த பேஸ்ட் இன் டெக்ஸ்ட் ஆப்ஷனில் நான் பேஸ்ட் பண்ணேன். ஸ்டெப் நம்பர் 4, ப்ரெசன்டேஷன், வெப்சைட், டாக்குமெண்ட். இந்த 3 ஆப்ஷனில் நமக்கு இப்போது ப்ரெசன்டேஷன்லாம் நமக்கு தேவைப்படுது. ஸோ ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போது ஸ்டெப் நம்பர் 5, ப்ரெசன்டேஷன் செட்டிங்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. இங்கே தான் உங்கள் ப்ரெசன்டேஷனுக்கு தேவையான எல்லா செட்டிங்ஸையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பரான ப்ரெசன்டேஷனை க்ரியேட் பண்ண போகிறீங்க. இப்போ என்னுடைய ப்ரெசன்டேஷனுக்கு தேவையான அவுட்லைன்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை எதுவும் சேஞ்சஸ் வேணுமான்னு பார்த்து நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். தென் லெஃப்ட் சைடில் இருக்கிற செட்டிங்ஸ் ஆப்ஷன் போயிட்டு எல்லா செட்டிங்ஸையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட், டெக்ஸ்ட் கண்டென்ட். இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், ஜென்ரேட். எதுக்கு அப்படின்னா அவுட்லைனுக்கு ஏற்ற கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணு அப்படிங்கிறதுக்கு நம்ம ஜென்ரேட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டாவது ஆப்ஷன், கண்டென்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டென்ட்டை அவுட்லைன் இருக்குல்ல அதோடைய நிறைய கண்டென்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா அதை ஸ்ட்ரிங்க் பண்ணுறதுக்கு இந்த செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு லாக்கில் தான் இருக்குது, நீங்கள் பே பண்ணால் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது ப்ரிசர்வ் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் நீங்கள் வேறவருடைய பிபிடி எடுத்து நீங்கள் எடிட் பண்ணுறீங்க, அந்த கண்டென்ட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரீஎடிட் பண்ணுறதுக்கு, அதாவது ரீடெக்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த டூல் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம ஃப்ரீ ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கிறதுனால அது லாக்கில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன், அமௌண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் பெர் கார்டு.
இந்த ஆப்ஷன் எதுக்காக இருக்குது அப்படின்னா உங்களுடைய அவுட்லைனுக்கு ஏற்றாப்புல கீழே உள்ள கண்டென்ட் எவ்வளோ பெருசாக வேணும் இல்லை எவ்வளோ சிறுசாக வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்குறது தான். ப்ரீஃப் கொடுத்தீங்க அப்படின்னா 1 or 2 லைனில் தான் உங்களுடைய கண்டென்ட்டை அவுட்லைனை டெவலப் பண்ணி கொடுக்கும். மீடியம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன பேராகிராஃப் லெவலில் உங்களுடைய அவுட்லைனுக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணும். டீட்டெயில்டு கொடுத்தீங்கன்னா பெரிய பேராகிராஃபாக 2-3 பேராகிராஃபாக உங்களுடைய ஒவ்வொரு பிபிடி ஸ்லைடுக்கும் கிரியேட் பண்ணி கொடுக்கும். நமக்கு மீடியம் அப்படிங்கிற ஆப்ஷனே போதும். ஸோ அடுத்த செட்டிங்ஸ் எதுக்குன்னா இந்த பிபிடி யாருக்காக நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். அடுத்த செட்டிங் டோன், அதாவது என்ன மாதிரியான டோனில் உங்கள் ப்ரெசன்டேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்லி அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். இல்லை ப்ரொஃபஷ்னலாக வேணும் அப்படின்னா ப்ரொஃபஷ்னலாக கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறையா டோன் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான டோன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே அது டிஃபால்ட்டாக சில டோன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு. நான் எனக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிற ஒரே ஒரு டோனை மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் அவுட்புட் லாங்குவேஜ். இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா மல்டிபிள் லாங்குவேஜில் உங்களுடைய ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் பார்த்த மாதிரி தமிழில் கூட உங்களால் ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய லாங்குவேஜ் சப்போர்ட் இவங்க வெப்சைட்டில் இருக்குது. நான் இந்த ப்ரெசன்டேஷனுக்கு இங்கிலீஷ் இந்தியா அப்படிங்கிற அவுட்புட் லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே தான் சூர்யா நீ கேட்டதில்ல இமேஜஸ்லாம் எப்படி அதுவே ரெடி பண்ணிடுவான்னு. இப்போ அந்த ஸ்டெப்பு பார்க்கலாமா? இங்கே இமேஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஆப்ஷன். ஏன்னா இதில் நமக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்குது. உதாரணமாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக், அது அப்புறம் பார்க்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா வெப் இமேஜ் சர்ச், அடுத்தது ஏஐ இமேஜஸ். இங்கே வெப் இமேஜ் சர்ச் அப்படிங்கிறது நம்ம ப்ரெசன்டேஷனுக்கு தேவையான இமேஜஸ், அதுக்கு ஏற்ற மாதிரியான இமேஜஸை நெட்டில் இருந்து எடுத்து நம்ம ப்ரெசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. மூணாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஏஐ இமேஜ். இந்த ஏஐ இமேஜ் அப்படிங்கிறது நம்ம ப்ரெசன்டேஷனுக்கு ரெலவெண்ட்டான இமேஜஸை ஏஐயே க்ரியேட் பண்ணிடும். அதாவது இந்த காமா ஏஐயே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஏஐ இமேஜ்லையும் சரி வெப் சர்ச் இமேஜ்லையும் சரி நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்க அவைலபிளாக வச்சுருக்காங்க. இப்போ வெப் சர்ச் இமேஜஸை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஃப்ரீ டு யூஸ், கமர்ஷியல் யூஸ் அப்படிங்கிற எல்லா கேட்டகரியிலையுமே இமேஜஸ் அவங்க நம்ம செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். சில இமேஜஸ் நமக்கு காப்பிரைட் ஆகிற மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் நம்ம கமர்ஷியலாக போகும்போது. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா விஷயத்தையுமே நம்ம ஓனாக நம்ம செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இதே தான் ஏஐ இமேஜஸ்லேயும் நிறைய என்ஜின்ஸ் வச்சுருக்காங்க. இதில் எந்த என்ஜின்ஸ்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் சில என்ஜின்ஸில் நீங்கள் ப்ரோ இல்லைன்னா ப்ளஸ் வெர்ஷனில், அதாவது பெய்டு வெர்ஷனில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் ஃப்ரீ வெர்ஷன், அதாவது ஃப்ளெக்ஸ் ஆப்ஷன்லேயே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஏஐ யூஸ் பண்ணி இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் கோபைலட் அப்புறம் ஐடியோகிராம் அப்படிங்கிற 2 ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஒரு லோகோ ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான லோகோவை நீங்களே ஃப்ரீயாக, அதுவும் 5 நிமிஷத்தில் ஏஐ டூல் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா கார்டில் லிங்க் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளாடோடைய ஹைட்டு வித்து இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுறது. இதில் ஃப்ளூயிடுங்கிற டிஃபால்ட் ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா என்ன மாதிரியான சைஸில் உங்களுடைய மானிட்டர் இருந்தாலும் அதுக்கு கரெக்டாக செட் ஆகும். உதாரணமாக நீங்கள் மொபைல் டிவைஸ்னாலும் சரி, இல்லைனா லேப்டாப் கம்ப்யூட்டர் எதுனாலும் இந்த ப்ரெசன்டேஷனுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிடும். அதே போல் கார்டோடைய வித்து ஸ்டாண்டர்ட் வேணுமா இல்லை வைடில் வேணுமா அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு, உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே டைப் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் செட்டிங்ஸை முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு நம்பர் ஆஃப் கார்ட்ஸ். நம்ம ஏற்கனவே 8 ஸ்லைடுக்கு தான் நம்ம அவுட்லைன் க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு நம்ம 8 ஸ்லைடை நம்ம சூஸ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்லைடு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இந்த ஆட் கார்டு அப்படிங்கிற சிம்பிளை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்லைடு ஆட் பண்ணி உங்களுடைய அவுட்லைனை கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே 5000 டோக்கன்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ டோக்கன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயிலும், எத்தனை கார்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டினியூ கொடுக்க முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா 40 கிரெடிட் இங்கே காமிச்சிருக்காங்க. இந்த பவர் பாயிண்ட் ரெடி பண்ணுறதுக்கு 40 கிரெடிட் அவங்க எடுத்துக்குவாங்க. அதாவது ஃப்ரீயாக இருக்கிற 400 கிரெடிட்லேருந்து 40 கிரெடிட்டை கழிச்சுக்குவாங்க. ஸ்டெப் நம்பர் 6 சூஸ் தீம். இந்த தீம் ஆப்ஷனில் உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டார்க், லைட், கலர்ஃபுல், ப்ரொஃபஷ்னல். இதில் உங்களுக்கு எந்த மாதிரியான தீம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரெசன்டேஷனுக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நான் இங்கே கலர்ஃபுல் ஆப்ஷனில் போயிட்டு ஒரு தீம் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் தீம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஜென்ரேட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கொடுத்த உடனே நம்ம செட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ப்ரெசன்டேஷன் நமக்கு க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. எப்படி நம்ம பிபிடி ப்ரோ வேற மாதிரி இருக்கு ப்ரோ. அது சூப்பரா இருக்கா? அருமையா இருக்கு. பிபிடி கிரியேட் பண்ணி கொடுக்குது, ப்ராம்ப்ட் மூலமா கிரியேட் பண்ணி கொடுக்குது, அதெல்லாம் ஓகே.
சப்போஸ் இந்த பிபிடியில் எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்லைடை தூக்கணும், இல்லை ஒரு ஸ்லைடு எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லை வேற மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்னால் சேஞ்ச் பண்ண முடியுமா? கண்டிப்பா நீ செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா விஷயத்தையுமே நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், ஈவன் இமேஜஸ் கூட நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம். நவ் ஸ்டெப் நம்பர் 7, எடிட் த ப்ரெசன்டேஷன். ஸோ ஒரு ஸ்டன்னிங்கான ப்ரெசன்டேஷனை காமா ஏஐ கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. பட் நமக்கு இன்னும் சேஞ்சஸ் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இங்கே நம்மளுடைய ஒவ்வொரு கார்டுடையும் கலர் தீமை சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்மளுடைய வேர்ட் ஃபைலை எடிட் பண்ணுற மாதிரி டெக்ஸ்ட்டை போல்ட் ஆக்குறது, இட்டாலிக்காக மாற்றுறது, ஜஸ்டிஃபை பண்ணுறது, அலைன்மெண்ட், இந்த மாதிரியான எல்லா செட்டிங்ஸும் மேலே இருக்கும். உங்களுடைய டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ண உடனே வரும். அதுபோக கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எடிட் வித் ஏஐ ஆப்ஷன் போகலாம். அது நம்ம எப்படி நான் எடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரைட் சைடில் உள்ள செட்டிங்ஸில் உங்களுடைய இமேஜஸ், லிங்க் ஆட் பண்ணுறது, காலம் செட்டிங்ஸ், கார்ட் செட்டிங்ஸ், இதெல்லாம் இந்த ரைட் சைடில் உள்ள செட்டிங்ஸில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணி கண்டென்ட்டை எடிட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். எடிட் வித் ஏஐ கொடுக்கும்போது இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இம்ப்ரூவ் ரைட்டிங், ஃபிக்ஸ் ஸ்பெல்லிங், கிராமர், டிரான்ஸ்லேட், மேக் லாங்கர், மேக் ஷார்ட்டர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி எடிட் பண்ணாலும் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் 5 கிரெடிட் அவங்க எடுத்துக்குவாங்க. அதாவது 400 கிரெடிட்லேருந்து 5 கிரெடிட் உங்களுக்கு கழியும். உதாரணமாக இங்கே உங்களுடைய கண்டென்ட் ஷார்ட்டராக இருக்குது, அதை லாங்கர் பண்ணாலும் லாங்கர் பண்ணிக்கலாம், இல்லை லாங்கராக இருக்குது அதை ஷார்ட்டர் பண்ணணும்னாலும் ஷார்ட்டர் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஸ்லைடில் நமக்கு ரொம்ப சின்னதாக கண்டென்ட் இருக்குது, அதை லாங்கர் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். லாங்கர் பண்ணால் ரொம்ப லாங்கர் ஆகுது. பட் நான் அன்டூ பண்ணிக்கிறேன். அன்டூ பண்ணுறதுக்கு நான் Ctrl+Z அமைக்கிறேன். இல்லைனா மேலே ப்ரொஃபைலுக்கு பக்கத்தில் 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அன்டூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த இமேஜை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இமேஜை எடிட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உதாரணமாக இமேஜை சென்டர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, இமேஜோடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, இமேஜ் சேஞ்ச் பண்ணணும்னா இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். இமேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த இமேஜை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அன்ஸ்பிளாஷ்லேருந்து இமேஜ் எடுத்துக்கலாம், ஏஐ இமேஜஸ், வெப் இமேஜஸ், எல்லா ஆப்ஷனும் இருக்கும். நான் இதில் ஏஐ இமேஜஸ் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்கனவே அதுவே ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கு. வேணும்னா நான் எடிட் பண்ணிக்கலாம், இல்லைனா அதே ப்ராம்ப்டை கொடுத்து திரும்ப ரீஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட் இருந்த இமேஜே பெட்டராக இருக்குது. ஸோ நான் அகைன் அன்டூ பண்ணி ஃபஸ்ட் இமேஜுக்கு போய்க்கிறேன். ப்ரோ, நம்ம ஏஐ மூலமா பண்ண பிரசன்டேஷனை ஃபுல் ஸ்கிரீன்ல அப்படி ஒரு ப்ரிவியூவா நம்ம மக்களுக்கு காமிச்சிருவோமா? கண்டிப்பா. ப்ரிவ்யூ மட்டும் இல்ல, நம்ம ப்ரிவ்யூ பார்த்துட்டு அதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது கூட பார்த்துக்கலாம். நவ் ஸ்டெப் நம்பர் 8, ப்ரிவ்யூ அண்ட் டவுன்லோட். நீங்கள் கிரியேட் பண்ண ப்ரெசன்டேஷனை ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். அப்படி ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு இங்கே ப்ரெசன்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு இங்கே தேர்ட் ஆப்ஷன் ஃபுல் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு விஷுவல் ஆகும். இப்போ நம்மளுடைய ப்ரெசன்டேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அல்லதுனா எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா. இங்கே ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா அங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுடைய வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணாலும் பப்ளிஷ் டு சைட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா பிடிஎஃப் ஆப்ஷன் கொடுக்கலாம், பவர் பாயிண்ட்டாக வேணும்னா பவர் பாயிண்ட்டாக கொடுக்கலாம், பிஎன்ஜி இமேஜாக ஒவ்வொரு ஸ்லைடையும் பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும், டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் அஸ் பிஎன்ஜிஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கலாம். ப்ரெசன்டேஷனை நம்ம எப்போயுமே பிபிடியாக தான் நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ எக்ஸ்போர்ட் டு பவர் பாயிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா மேட் வித் காமா பேட்ச் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா. இந்த பேட்ச் வந்து உங்களுடைய எல்லா ஸ்லைட்லேயுமே இருக்கும். இதை நீங்கள் ரிமூவ் பண்ணோம்னா நீங்கள் பெய்டு மெத்தட் தான் போயாகணும். ஸோ மினிமமாக ப்ளஸ் பிளான் போனீங்க அப்படின்னா அந்த பேட்ச் ரிமூவ் ஆயிரும். இல்லை நான் ஃப்ரீயாக தான் பண்ணணும் அப்படின்னா அந்த இமேஜஸை பிஎன்ஜியாக டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு பிஎன்ஜியும் ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு நீங்கள் அந்த பேட்சை ஜென்ரேட்டிவ் ஃபீல் கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இந்த ப்ரெசன்டேஷனை நம்ம டெஸ்க்டாப்புக்கு டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே எக்ஸ்போர்ட் டு பவர் பாயிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு அப்படின்னா நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் நம்மளுடைய கம்ப்யூட்டரில் டவுன்லோட் ஆகிடும். இப்போ நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்டில் போயிட்டு நீங்கள் எந்த டெக்ஸ்ட் எதுனாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நம்ம வேலையை வந்து இவ்வளோ ஈஸியாக இருக்குது இந்த ஏஐ. கண்டிப்பாக இந்த ஏஐ ஃப்ரீயாக இருக்கும்னு எனக்கு தோணலை. இந்த ஏஐயோட ப்ரைசிங் டீட்டெயில்ஸு அதெல்லாம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த ஏஐ வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ கிடையாது. இதுல பிரைசிங் பிளானும் இருக்கு. பட் இனிஷியலா நீ சைன் அப் பண்ண உடனே உனக்கு 400 கிரெடிட்ஸ் ஃப்ரீயா கொடுப்பாங்க. அதை வச்சு நீ பிபிடி ரெடி பண்ணிக்கலாம். பரவாயில்ல. அதுக்கு மேல பிரைசிங் டீடைல்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா? பார்க்கலாம் ப்ரோ. ஸோ ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ ஹோம் பேஜ் போனீங்க அப்படின்னா நிறையா டெம்ப்ளேட்ஸு, இன்ஸ்பிரேஷன், தீம்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் அப்படிங்கிற ஆப்ஷனும் காட்டும். 400ல் 340 கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை கிளிக் பண்ணும்போது அப்கிரேட் ஆப்ஷன் காட்டுது. இந்த அப்கிரேடை கிளிக் பண்ணி நம்மளுடைய ப்ரைசிங் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம்.
ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் 3 பிளான் இருக்குது. ஃப்ரீயில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 400 கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. அடுத்ததாக ப்ளஸ் ப்ரோ அப்படிங்கிற மொத்தம் 3 பிளான் இருக்குது. பேமெண்ட் பண்ணுறதுக்கும் மந்த்லி இயர்லி அப்படிங்கிற 2 மெத்தடில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். உதாரணமாக ப்ளஸ் பிளான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்ரி மந்த்தும் நீங்கள் 500 பே பண்ணால் தான் உங்களால் இந்த ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ண முடியும். அதுவே ஒரு வருஷத்துக்கு கனெக்ட் பண்ணோன்னா 6000 ரூபா வருது. அதுவே இயர்லி பிளானாக மொத்தமாக பேக்கேஜாக ஒரே டைமில் பே பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பெர் இயருக்கு 5000, அதாவது 25% ஆஃபரில் கிடைக்கும். அதே மாதிரி தான் ப்ரோ பிளானும் எவ்ரி மந்த் நீங்கள் 1000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இயர்லி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 25% ஆஃபரில் கம்மியான அமௌண்ட்டில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான் வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு பே பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா இந்த காமா ஏல ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர் இருக்குது. இந்த வீடியோட எண்டில் ஒரு போனஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த டிப் என்ன அப்படின்னா நீங்கள் வெறுமனை ஒரு 400 கிரெடிட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணுறது இல்லாமல் அன்லிமிட்டடாகவும் க்ரியேட் பண்ணலாம். அது எப்படி நம்ம பார்க்கலாமா? ரெஃபர் அ ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுற ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் 200 கிரெடிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்காங்க. கீழே காப்பி ரெஃபரல் லிங்க்னு இருக்குல்ல, அந்த லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா அந்த லிங்க் வழியாக சைன் அப் பண்ணுற ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும், அதாவது ரெஃபரலுக்கும் உங்களுக்கு 200 கிரெடிட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அந்த கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணி எத்தனை ப்ரெசன்டேஷனாலும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ சூப்பரான அமேசிங்கான ஃபீச்சராக இருக்குல்ல. நிறைய ஏஐ டூலில் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கல, பட் இந்த டூல் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த டூலை நான் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணேன். இது மாதிரி நிறைய ஏஐ டூல் ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு இருக்குது. எல்லா டூல் பற்றியும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் ஏஐ பிபிடி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ செகண்ட் மெத்தடில் ஜென்ரேட் ஆப்ஷன் கொடுத்து எப்படி தமிழ்லேயே ஒரு ப்ரெசன்டேஷன் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். செட்டிங்ஸ் எல்லாமே சேம் செட்டிங்ஸ் தான், பட் நம்ம கொடுக்குற கண்டென்ட்டோடைய ப்ராம்ப்ட் மட்டும் வேறு. இங்கே எனக்கு 50 காப்பியங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ப்ரெசன்டேஷன் தமிழில் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ப்ராம்ப்டையும் என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறதையும் நான் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுக்கும்போது ஒரு சூப்பரான 50 காப்பியங்களுக்கு தேவையான ப்ரெசன்டேஷனை க்ரியேட் பண்ணி கொடுக்குது வித் இமேஜஸோட. இந்த ஸ்லைடில் மட்டும் இமேஜ் இல்லை, அதை நம்ம எப்படி ஆட் பண்ணலான்னு பார்ப்போம். ஜஸ்ட் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறத டைட்டில் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணும்போது அது இன்டர்நெட்டில் இருந்து இமேஜஸை எனக்கு சஜஸ்ட் பண்ணுது. இதில் எனக்கு பிடிச்ச இமேஜஸை நான் சூஸ் பண்ணிவிட்டு அதோட சைஸை மட்டும் நான் எனக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணி நானே என்னுடைய பிபிடியை ரெடி பண்ணிட்டேன். ப்ரோ அப்ப நான் இனிமே டெட்லைன் பற்றி கவலையே பட வேணாம். ஆமா சூர்யா, கண்டிப்பா நீ டெட்லைன் பத்தி இனிமே கவலையப்பட வேண்டாம். இந்த ஏஐ யூஸ் பண்ணி நீ பிபிடி, பிடிஎஃப், பிரசன்டேஷன் எதுனாலும் நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஃப்ரீ கிரெடிட்ஸ் வரைக்கும் தான். நீ அதுக்கு மேல வேணும்னா நீ பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இனிமே டெட்லைன் பற்றி கவலைப்படாமல் 5 to 10 மினிட்ல சூப்பரான ஸ்டன்னிங்கான பிபிடியை இந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இந்த பிபிடிக்காக நான் என்ன பண்ணேன்னா அவுட்லைன் சாட்ஜிபிடி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணேன். என்னோட ஓன் ப்ராம்ப்டை கொடுத்து நான் அவுட்லைன் வச்சு நான் கிரியேட் பண்ணேன். அந்த அவுட்லைனை வச்சு கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணி ஜஸ்ட் இந்த ஏஐக்குள்ள நான் ஃபீட் பண்ணேன். அந்த ஏஐ கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு எனக்கு. ப்ரோ ஒரே நிமிஷம், நீங்க சாட்ஜிபிடி வச்சு இந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஒரு அவுட்லைன் கிரியேட் பண்ணீங்க. ஆமா, அந்த ப்ராம்ப்ட் என்ன எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணோம் அதெல்லாம் ஒரு டிப்பு மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா. டிப்பா மட்டும் இல்ல, அந்த ஃபைலை போனஸா கூகுள் டாக்ஸ்ல போட்டு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், நீங்க செக் பண்ணி பாருங்க. சாட்ஜிபிடியில் எப்படி அவுட்லைன் கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாமா? இங்க என்னுடைய டாபிக்கையும் எத்தனை ஸ்லைட்ல என்னோட ப்ரெசன்டேஷன் வேணும், அது போக இன்ட்ரோ அவுட்ரோ அப்படிங்கிறதுக்கான ப்ராம்ப்டை ரெடி பண்ணி நான் கொடுத்த உடனே அது அவுட்லைனை சூப்பராக கிரியேட் பண்ணிடுச்சு. இதில் நீங்கள் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது நீங்கள் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், அதாவது டாபிக், நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதும், க்ரீன் கலரில் இருக்கிறது நான் கொடுத்த ப்ராம்ப்ட் எல்லாமே க்ரீன் கலர்லையும், அது கொடுத்த அவுட்லைனையும் நான் இந்த கூகுள் டாக்ஸ் லிங்க்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய காமா ஏஐக்கான ரெஃபரல் லிங்கையும் அந்த கூகுள் டாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை என்னோட எல்லா பசங்களுக்கும் ஷேர் பண்ணி மாஸ் காட்டுறோம். இப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இதே மாதிரி பிபிடி ரெடி பண்ண கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணு. இன்ஸ்டாகிராம் பேஜும் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், ஏஜென் தமிழ் அதோட நேம், அதையும் ஃபாலோ பண்ணி சொல்லு. அதில் ஷார்ட் அண்ட் கிரிஸ்பா நம்ம நிறைய வீடியோஸ் போட்டு இருக்கோம். சரியா? சரி, அது மட்டும் இல்லைங்க, நம்ம இந்த வீடியோல நம்ம காமா ஏஐ யூஸ் பண்ணி எப்படி பிபிடி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நாங்க எப்படி வெறும் டெக்ஸ்ட் இல்லைன்னா இமேஜஸ் வச்சு வீடியோ கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நாங்க ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஹேலு ஏஐ அப்படிங்கிற ஏஐ பத்தி. ஸோ அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே அருமையா ஏஐல என்ன மாதிரியான வீடியோனாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ப்ரோ இந்த வீடியோ கண்டிப்பா சமைக்கிட்டு அடிக்க போது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்து என்ன வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண போறீங்க? மைக்ரோசாஃப்ட் கோபைலட் யூஸ் பண்ணி நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம செய்யற நிறைய டாஸ்கை எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமே நம்ம சேனல்ல வரப்போகுது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறிப்பா நம்மளோட ஏஜென் தமிழ்
இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.